இந்தோனேசியா இந்தியாவிடமிருந்து பிராமோஸ் ஏவுகணையை வாங்கும் ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. பிலிப்பைன்சுக்கு அடுத்தபடியாக பிராமோஸ் ஏவுகணையை வாங்கிய இரண்டாவது நாடு என்ற பெருமையை இந்தோனேசியா பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பாதுகாப்பது ஏற்றுமதியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்தோனேசியா முதற்கட்டமாக ஒரு கடற்கரை பாதுகாப்பு பேட்டரி வாங்க உள்ளது. அதிகாரபூர்வ ஒப்பந்தம் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எங்கள் கடற்படை பாதுகாப்பை வலுப்படுத்தும் இராணுவ உபகரணங்களை நவீனப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி என இந்தோனேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரிகோ ரிக்கார்டோ சிறை தெரிவித்துள்ளார். பிராமோஸ் ஏவுகணை இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓஎம் இணைந்து உருவாக்கியது. இது பிராமோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஏவுகணை மாக் 2.8 வேகத்தில் ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு பறக்கிறது. இது கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், நில அடிப்படையிலான தளங்கள் ஆகியவற்றிலிருந்து ஏவப்படக்கூடியது. கப்பல் எதிர்ப்பு ஆன்டி ஷிப் மற்றும் நில தாக்குதல் லேண்ட் அட்டாக் ஆகிய இருவகை பணிகளையும் செய்யும் திறன். இது என்னன்னா, இந்த ஏவுகணையை லான்ச் செஞ்ச பிறகு இதை கண்காணிக்கவோ வழிகாட்டவோ அவசியம் இல்ல. இலக்கை அடைந்த பிறகு உருவாகும் பயங்கரமான கைனடிக் எனர்ஜி காரணமாக இது அதிக சேதத்தை ஏற்படுத்தும். இதனாலே அதன் துல்லியம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது.